Hello friends, welcome to Smart Brainers Python series in Tamil. நம்ம previous video வந்து data type ஓட basics பத்தியும் number groupல இருக்க data types பத்தியும் பார்த்தோம். ஸோ ஒருவேளை அதை நீங்க பார்க்காம இருந்தா ஒரு தாட்டி அதை வாட்ச் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம சீக்வன்ஸ்னா என்ன, சீக்வன்ஸ்ல இருக்க data types பத்தி பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ அந்த நேம்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேரக்டரே எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நம்பரே எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங், லிஸ்ட், டுப்புள். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீக்வன்ஸ் குரூப்பில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க டேட்டா டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். அதாவது ஒரு கேரக்டரை வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸாக வைக்கும்போது கேன் பி நம்பர் ஆர் இட் கேன் பி டெக்ஸ்ட் கேரக்டர். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸ்ட்ரிங் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனிதிங் தட் ரெப்ரசன்டட் இன்சைட் எனி கேரக்டர், ஒரு சிங்கிள் கோட்குள்ளேயோ டபுள் கோட்குள்ளே ட்ரிபிள் கோட்குள்ளே நீங்கள் எதை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பைத்தான் வந்து அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அதை எடுத்துக்கும். நான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து நான் ஒரு டபுள் கோட்குள்ளே வச்சிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோட்குள்ளே நான் என்ன ஒரு கேரக்டர் போட்டனாலும் அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் மை ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு டைப் செக் பண்ணுறதுக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டபுள் கோட், ட்ரிபிள் கோட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டபுள் கோட் யூஸ் பண்ணி அதே சென்டென்ஸை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அப்பயும் அதோட டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ சிமிலர்லி நான் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணுறேன். இப்பயும் நான் அந்த டைப் செக் பண்ணேன்னா அப்பயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கேரக்டர், செட் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா, இல்லை டபுள் கோட், சிங்கிள் கோட், ட்ரிபிள் கோட்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்துட்டு உங்களுக்கு பேக் எண்டில் அசைன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சிங்கிள், டபுள், ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங் இது மூணுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம். அதை பற்றி நம்ம இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஷார்ட் சென்டென்ஸ் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும் பைத்தானில் அப்படிங்கிற இடத்துல வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிங்கிள் கோட்குள்ளே டபுள் கோட்டட் ஸ்ட்ரிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து வேலிட் சின்டெக்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் நான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்து ஹலோ அப்படிங்கிற ஒரு டபுள் கோட்டட் ஸ்ட்ரிங்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்லி வேலிட். இப்போ டபுள் கோட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, சிங்கிள் கோட்டுக்கும் டபுள் கோட்டுக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் என்ன? இப்போ வந்து டிபிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே எந்த ஒரு மேஜர் டிஃபரன்ஸும் கிடையாது. லைக் சிங்கிள் கோட், நம்ம டபுள் கோட்டும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சென்டென்சஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்படி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டில் எப்படி நீங்கள் வந்து டபுள் கோட் வந்து உள்ளே போட முடிஞ்சதோ அதே மாதிரி டபுள் கோட்குள்ளேயும் நீங்கள் வந்து சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங்கை வந்து ரைட் பண்ணிக்கலாம். கீழே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் கோட் ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாய் தேர் அப்படிங்கிற சிங்கிள் கோட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட கோடிங் கன்வீனியன்ஸ், உங்களோட கோடு ரீடபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு எந்த சிங்கிள் கோட்டா டபுள் கோட் எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சிங்கிள் கோட், டபுள் கோட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ சிங்கிள் கோட், டபுள் கோட் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் சென்டென்ஸ்க்கு ஷார்ட் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். பட் ட்ரிபிள் கோட் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது மோர் தேன் ஒன் சென்டென்ஸ், அதாவது மோர் தேன் ஒன் லைன் உங்களுக்கு வந்து இருக்கு, லாங்கர் சென்டென்சஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். கீழே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கர் சென்டென்ஸ், இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 3 லைன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கோட், டபுள் கோட்டில் பார்த்த மாதிரியே நீங்கள் ஒரு ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங் ரைட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து நீங்கள் டபுள் கோட் ஸ்ட்ரிங்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட். இப்போ உங்களுக்கு சிங்கிள் கோட், டபுள் கோட் அண்ட் ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங்கை பற்றி ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக இந்த கோடிங் யூஸ் பண்ணும்போது, ரெகுலராக கோட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும்.
இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம், ஸ்ட்ரிங் வந்து ஒரே சென்டென்ஸா தானே இருக்கு, இதை எப்படி நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னதான் இது வந்து ஒரு சென்டென்ஸ், அதாவது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லை கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸாக இருந்தாலும், பைத்தானை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி எடுத்துக்கோனா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர் உங்கள் சென்டென்ஸில் இருக்க கேரக்டரை வந்துட்டு அது வந்து இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டாக தான் எடுத்துக்கும். ஸோ அது வந்து இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேங்க பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணி பைத்தான் கொடுத்துருக்கேன். நான் இப்படி அசைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே நீங்கள் கீழே இருக்க இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம், ஒவ்வொரு லெட்டர் அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டாக வந்துட்டு அது ஆர்டர் பண்ணிக்குது. 0 to 1 2 3 4 5 அது மாதிரி இண்டெக்ஸிங் பண்ணி உங்களுக்கு வந்து அசைன் பண்ணிக்குது. இப்படி ஒரு சீக்வன்ஸாக இருக்கிறனால தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கையும் வந்து பைத்தானில் ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஃபர்தராக நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை பற்றின பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் ப்ராக்டிக்கலாக நம்ம அதை எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் இந்த வீடியோக்கு போடுங்க. See you in the next video. Thank you.